கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வசனம் மார்க் 11:24 வசனத்தை நம்ம பார்ப்போம். இதில் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது அப்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துக்காக ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், மணிக்கணக்கில் ஜெபிக்கிறோம், நாள் கணக்கில் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் கிடைக்க மாட்டேங்குது, பலன் தர மாட்டேங்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன் நடக்கலை, ஏன் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முழுசாக நாம் நம்பணும். கண்டிப்பாக இது நடக்கும், ஆண்டவர் எனக்கு செய்வார், அது கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த தேவை எனக்கு நிறைவேறிடும் அப்படிங்கிற முதல்ல நாம் நம்பணும். அப்புறம் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்க போகணும். ஒரு சில பேர் என்ன மணிக்கணக்கில் நாலு கணக்கில் ஜெபிப்பாங்க, அந்த ஜெபம் பலன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஜெபத்தில் முழுசாக நம்பிக்கை இருக்காது, அதாவது விசுவாசம் இருக்காது. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, ஃபோன் வருதுன்னு பார்க்கணும், இல்லை அங்கே ஒருத்தங்க வரணும், வரலையே, இன்னும் இன்றைக்கி இந்த நேரத்தில் டைமுக்கு ஃபோன் வரணுமே, இன்னும் அவர் சாப்பிட வரலையே, அவங்க வரலையே, இப்படி தன்னுடைய கவனம் ஃபுல்லாக மற்ற இடத்துல போகிறதுனால அந்த ஜெபத்துக்கு பலன் எல்லாம் போயிடுச்சு. 4 கணக்கில் ஜெபிச்சும் அதுக்கு பலனெல்லாம் போயிடுது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒரு சிலர் என்ன ஜெபிப்பாங்க இதெல்லாமல் நம்ம ஜெபிச்சு நடக்க போகுது அப்படின்னு தங்கள் மேலே நம்பிக்கை, அந்த ஜெபத்து மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுவாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு சொல்லுவாங்க. அந்த சந்தேகத்துக்காக ஒரு வசனம் இதே மார்க் 11:23 வசனத்துலேயும் மத்தேயு 21:21 சொல்லியிருப்பார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று நீ சொன்ன வார்த்தையை நீ சந்தேகப்படாமல் சொன்னால் அந்த மலை அப்படியே விழும் அப்படின்னு மெய்யாகவே சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். பாருங்க, அப்படிப்பட்ட மலையே நீ சொல்லும்போது விழுங்கிறார். அப்போ நீ கேட்குற ஜெபம்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு, ஒரு சாதாரண விஷயந்தான் அவருக்கு. அப்போ நம்ம கேட்குற முறை தான் தப்பு பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறது நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நாம் கேட்குற விண்ணப்பம் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார், நாம் கேட்குற ஜெபத்துக்கு மேலே சந்தேகப்படாமல் கேட்கணும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு ஏனோதானமாக பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ கேட்க வந்துட்டல, முழு மனசோட கேளு, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக நம்ம அந்த ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக பலன் தருகிற மாதிரி நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த பலனை நாம் அனுபவிப்போம். ஆமீன்.